பி ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், பி ரெடி. எத்தனை பேர் பி ரெடி? நாளைக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு 7 மணிக்கு தான் புக்கே எடுக்கிறது. எல்லாம் தான் இருக்குதே நோட்ஸ், படிச்சுக்கலாம் படிச்சுக்கலாம் படிச்சுக்கலாம். 12 மணி வரைக்கும் படிச்சு இன்னும் 4 மணிக்கு எழுந்திருச்சு படிச்சிடலாம். அலாரம் வச்சு எழுந்திருக்க முடியாது. 6 மணிக்கு முடிஞ்சு முடியாம கடைசியா ரூமுக்கு வெளியில நின்னுக்கிட்டு படிச்சிருக்காங்க, பார்த்திருக்கீங்களா? அப்படி படிக்கிறதுல உருப்படியா படிக்காதது தான் கேள்வியாவே வரும். வாழ்க்கை அப்படிதான், உரி அடிக்கிற மாதிரி. கண்ணை கட்டி விடுறது மட்டும் இல்ல, சுத்தி விட்டுரும். அடிக்கவே முடியாது இலக்க. சொல்லுது பாருங்க பைபிள். உண்மையாவே சொல்றேங்க, அது ஒரு சமுத்திரம். சமுத்திரம். நீங்கள் இறங்கி முத்தெடுக்கணும். மீன் பிடிச்சிட்டு போயிடக்கூடாது. மீன் பிடித்து கொண்டும் போகலாம். ஒருவேளை உணவு தானே மீன். முத்து வாழ்க்கைக்குமான செல்வம் இல்லையா? வாழ்க்கைக்குமான செல்வத்தை சொல்கிறேன் பாருங்க. ஆயத்தமாக இருங்கள்னு அசிரீரி ஒண்ணு வருதுங்க காதல. கன்னிமார்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆயத்தமாக இருங்கள், உங்கள் மணாளன் வந்து விட்டார். கடவுடன் எந்திரிக்கிறாங்க. பைபிளை படிச்சீங்கன்னா அவ்வளவு ருசியா இருக்குங்க. அந்த பகுதிகள் எல்லாம் படிச்சீங்கன்னா கீழே வைக்கவே முடியாது. ஒரு மர்ம நாவலை படிக்கிற மாதிரி இருக்கும். வந்துட்டார். இந்த 10 கன்னிமார்கள் இருந்தாங்க போல, அத்தனையே எந்திரிச்சிருச்சு. ஓ போலாம் போலாம். அதுல புத்திசாலி கன்னிமார்கள், வார்த்தையை பாருங்க, யூத். புத்திசாலி கன்னிமார்கள் எப்போ வருவார்னு நேரம் சொல்லல. போய் நிப்போம், லேட் ஆயிடுச்சுன்னா இருட்டாயிடுமே. தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டார்கள். அதிலும் அதி புத்திசாலியான கன்னிமார்கள் கூடுதலாக எண்ணெயையும் எடுத்துக்கொண்டார்கள். பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரிப்பரேஷன், அப்புறம் ஆயத்தமாகிறது, கூடுதலா ஆயத்தமாகிறது. நம்ம எல்லாருமே கூடுதல் ஆயத்தமாகணும். வாழ்நாட்களுக்குள்ள சாவரத்துக்குள்ள இந்த விஷயம் பண்ணி முடிக்கணும்னா 75 வருஷம் ஆகும். ஒரு வேலையை பண்ணணும்னா 35 வருஷத்துல முடிக்கணும்னா 40 ஆண்டுகளை நீ சேகரிக்க வேண்டும் என்றால் நீ கூடுதல் ஆயத்தமாக வேலை செய்ய வேண்டும். இல்லை என்றால் உன்னால் அந்த இலக்கை அடைய முடியாது என்று சொல்கிறது பைபிள். சரியா எடுத்துக்கிட்டாங்களா? இங்கதான் இருக்குது மேட்டர். போகும்போது போனாங்களா, இந்த புத்தியற்ற கன்னிமார்கள்னே போடுது பைபிள் பேர. புத்தியற்ற கன்னிமார்கள் அவர்கள் தீப்பந்தங்களை எடுத்ததை பார்த்தவுடன் தானும் எடுத்துக்கொண்டார்கள். சிலது இருக்குது என் கிளாஸ்ல 98 வாங்கிட்டு அழும். சிலது இருக்குது 2 வாங்கிக்கிட்டு சிரிக்கும். அது 98 கிட்ட சொல்லும், அழாத, என்கிட்ட இருக்குது உன் 2 மார்க்கு. என்னன்னு தேப்பீங்க இதுங்கள? தேத்து எப்படி எடுக்கிறது? நோட்ஸா அதுங்க எடுத்தா இதுங்க எடுத்துக்கும், அதுங்க பென்சில் எடுத்தா இதுங்க எடுத்துக்கும். இதுங்களுக்குன்னு புத்தி கிடையாது. புத்தியற்ற கன்னிமார்கள், புத்திசாலி கன்னிமார்கள் தன் கையில் தீபங்களை ஏற்றுக்கொண்டவுடன் இவர்களும் தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இதுங்களுக்கு தெரியல, அதுங்க கூடுதலா எடுத்துக்கணும். வந்து காத்திருக்கிறார்கள். நேரம் போகிறது, மணாளன் வரவில்லை. இவர்கள் தீப்பந்தத்தை எரிய வைத்துக் கொண்டார்கள். புத்தியற்ற கன்னிமார்களும் தீப்பந்தத்தை எரிய வைத்துக் கொண்டார்கள். மர்ம நாவலை படிக்கிற மாதிரியே இருக்கு. நேரம் போய்கொண்டே இருக்கிறது. தீபங்கள் அணையத் தொடங்கின. புத்திசாலி கன்னிமார்கள் தன்னிடத்தில் ஆயத்தமாக வைத்திருந்த எண்ணெயை ஊற்றி அந்த தீப்பந்தத்தை எரிய வைத்துக் கொண்டார்கள். புத்தியற்ற கன்னிமார்கள் புத்திசாலி கன்னிமார்களிடத்தில் கேட்டார்கள், எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன். இது எக்ஸாமினேஷன்ல நான் எழுதுறேன், உன் பேப்பரை குடுன்னு சொல்ற மாதிரி. அவங்க சொன்னாங்க, எங்களிடத்தில் இல்லை, நீங்கள் எண்ணெய் விற்பனர்களிடம் போய் வாங்கிக் கொள்ளுங்கள். சரின்னு அவங்க எண்ணெய் விற்பனர்கள் கிட்ட போறாங்களா, வாங்கினாங்களா, பத்த வச்சாங்களா, திரும்பி வந்தாங்களா? அந்த நேரத்தில் மணாளன் வந்து போய்விட்டார். சொல்லுதுங்க பைபிள். போனவர் போய் கோயில்ல கன்னிமார்களோட கதவடைத்துக் கொண்டார். இப்ப புத்தியற்ற கன்னிமார்கள் வெளிச்சமான தீபத்தோடு கன்னிமார்களையும் காணாமல் மணாளன் வந்துவிட்டு போன தடத்தை பார்த்து உடனே கோவிலுக்கு ஓடுகிறார்கள். அன்பான தேன்கூடு தானே பைபிள். ஓடி போன கன்னிமார்களுக்கு என்ன பதில் சொல்கிறது பாருங்க.
கதவு மூடி இருக்கிறது. கதவு தட்டுகிறார். உள்ளிருந்த ஆண்டவர் குரல் கேட்கிறது. யார்? நாங்கள் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார்கள். உங்களை நான் பார்க்க இல்லையே. நாங்கள் காத்திருந்தோம். நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. நாங்கள் தீபத்தோடு திரும்பி வந்திருக்கிறோம். நான் தான் சொன்னேனே, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, நீங்கள் திரும்பி போங்கள். மணாளனை பார்க்காமலேயே புத்தியற்ற கன்னிமார்கள் திரும்பி போனார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. வாழ்க்கை ஒரு முறைதான் வாய்ப்பை கொடுக்கும். அந்த வாய்ப்பை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். You cannot step the river twice. உன் காலில் படுகின்ற நீர் இன்னொரு முறை உன் காலில் படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. So stay alert. Stay alert. Be aware. இப்படி சொல்லுகின்ற இந்த மிகப்பெரிய தேன்கூடான அந்த பைபிளில் உங்களிடத்தில் இன்னும் 1 மணி நேரம் பேசுவதற்கான பொருண்மையோடு தான் வந்தேன்.